ஆமென். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? மிகவும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில கூட 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை வாசிக்கும்போது, மனிதர்களுக்கு இருக்கிறதான கொடிதான ஒரு 19 தவறான குணங்கள் இருப்பதாக இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே 3வதாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு குணம் என்ன குணம் அப்படின்னா, வீம்புக்காரராக இருப்பார்கள். செய்தியின் தலைப்பு, வீம்புக்காரர்களாக இராதேயுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கடைசி காலத்தில் மனிதர்கள் வீம்பு செய்கிறவர்களாக, வீம்புக்காரராக, வேணுக்குனே சண்டைக்கு வந்து கோபமூட்டி பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற மக்களாக அநேகர் காணப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் வேதத்துல ஒரு வசனம் இருக்கிறது. நீங்க சங்கீத புஸ்தகம் 5வது அதிகாரத்துல 5வது வசனம் சொல்லுது, வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள், அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்துல 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரத்துல கோலியாத்து என்று சொல்லக்கூடிய ஒருவன் இருந்தான். அவன் ஒரு பெலிஸ்தேன். இங்க இஸ்ரவேலர்களை நிந்தித்து, ஒருத்தருக்கு வாங்க, என்னோடு கூட யுத்தம் பண்ண வாங்க, சண்டை போட்டு நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நாங்கெல்லாம் உமக்கு அடிமை, நாங்க ஜெயிச்சிட்டோம்னா நீங்கெல்லாம் எனக்கு அடிமை என்று சொல்லி வந்து இஸ்ரவேலின் தெய்வத்தையும் இஸ்ரவேலினுடைய ராஜாவையும் நிந்தித்து அவமானப்படுத்தி தூசித்து அவன் கொண்டு சண்டைக்கு வாங்க என்று அவன் கூப்பிட்டு கொண்டிருந்தானாம். ஆனா இஸ்ரவேலர்கள் அப்பொழுது சவுல் என்கிறவர் அந்த தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். யாரும் சண்டைக்கு போகவில்லை. போனாலும் எல்லாம் பயந்து பயந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் தாவீது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன் தன்னுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் யுத்தத்துக்கு போயிருக்கிறார்கள், நான் போய் பார்த்துவிட்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் கடந்து வருகிறான். வந்து பார்க்கும்போது பார்த்தா அந்த கோலியாத்து பயங்கரமாக கெர்ச்சித்து சண்டைக்கு கூப்பிடுகிறான். அப்பொழுது தாவீது சோத்திரம் ஒரே ஆளாக நின்று கர்த்தருடைய நாமத்தினாலே அவர் போய் என்ன செய்கிறார், யுத்தம் பண்ணி அந்த கோலியாத்தை ஜெயிக்கிறார். ஜெயித்த பிறகு எல்லா பெலிஸ்தர்களும் பயந்து ஓடி விடுகிறார்கள். இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஆண்டவர் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அகந்தையாக வந்து பேசி கொண்டிருந்த அவன் அன்னைக்கு யுத்தத்திலே மாண்டு போனான். அதனால தான் சங்கீதம் 5:5 நான் ஏற்கனவே வாசித்தது போல, வீம்புக்காரரா என்ன பண்ணாதீங்க இருக்காதீர்கள் என்று சொல்லி. வீம்புக்காரர்கள் யாவரையும் கர்த்தர் வெறுக்கிறாராம். வீம்புக்காரர்கள் கடவுளுடைய பார்வைக்கு முன்பாக நிலை நிற்க முடியாதா? அதனால் உங்க வாழ்க்கையில வீம்பான சண்டைகளுக்கும் வீம்பான காரியத்திற்கும் நீங்கள் கடந்து போகாமல் உங்கள் பொறுமையும் உங்கள் தாழ்மையும் தரித்து கொண்டு கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வீம்புக்காரர்களுடைய முடிவு அழிவாக காணப்பட்டுவிடும். அப்படிப்பட்ட குணம் உடையவர்களாக இராமல் இருப்பது நலமானது. ஜெபிக்கலாம். பிதாவே, நாங்கள் நன்றியோடு கூட சோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளையில கூட ராஜா, நீங்க ஆண்டவரே மனிதர்களுக்கு வீம்புக்காரரா இருப்பாங்கன்னு வசனம் சொல்லுது ராஜா. ஆனால் அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். யாரும் அப்படிப்பட்ட வீம்பான காரியத்தில் ஈடுபட்டு தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையும் நன்மையும் இழந்து போகாமல் இருக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.